ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் வீடியோ தான் இது. இந்த ஃப்ளாட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா ஒரு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா யூனிட்ஸும் இருக்கும். அப்படின்னா ஃபுல் ஃப்ளாட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். ஷூ ரேக் கம்ப்ளீட் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இது மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபோயர் யூனிட் கொடுத்துருப்போம். இந்த ஃபோயர் யூனிட் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டால் யூனிட். இந்த டால் யூனிட் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம். டிசைன் ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். லிவிங் ரூமோட ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இந்த ஃபால் சீலிங்கில் நம்ம ஒரு இடத்துல ஒரு லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 கலர் லைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். 3 கலர்ஸ் அப்படின்னா லைட்டோட சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல 6 இன்ச்சஸ் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூட்ரல், வார்ம் ஒயிட், கூல் ஒயிட் 3 கலர் பார்த்திங்கன்னா வரும் இதில். அதே மாதிரி ப்ரொஃபைல் லைட்டு கூட 3 கலர்ஸ்ன்றது வரும் இதில். ஒன்று ரெட், ஒன்று க்ரீன், ஒன்று ஆஃப் ஒயிட்ன்றது கொடுத்துருக்கோம் இதில். டூ சைடு கோலைட்ன்றது கொடுத்துருப்போம். சென்டர் ஃபால் சீலிங்லேயும் கோலைட்டு கொடுத்துருப்போம். சைடில் இருக்கிற ஃபால் சீலிங்க்கும் பார்த்திங்கன்னா கோலைட்ன்றது கொடுத்துருப்போம். சென்டரில் இருக்கிற ஃபால் சீலிங் ஆஃப் ஒயிட் கொடுத்துருப்போம். ஆஃப் ஒயிட் அப்படின்னா நியூட்ரல் கலர் கொடுத்துருப்போம். சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் லைட்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ லிவிங் ரூமில் ஒரே மாதிரி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்குன்றது கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ராயல் யூஸ் பண்ணியிருக்கோம். மேட். இந்த பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட பெயிண்டிங் கம்ப்ளீட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு க்ளாஸி அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் மேட்லேயே கொடுத்துக்கலாம். இதுவும் வாஷபிள் தான். க்ளாஸி கொடுக்கும்போது கிளார் அடிக்கும். அது நீங்கள் மேட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளார் அடிக்காமல் உங்களுக்கு நார்மல் பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன இது வாஷபிள் தான், நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வால் மோல்டிங்ஸ். இது சோஃபாவோட பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் கொடுத்துருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா டிவி யூனிட். சோஃபாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டிவி யூனிட்ன்றது பண்ணியிருக்கும்.
இந்த டிவி யூனிட் கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோஸ் வந்து நிறையா வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் இந்த ஃபுல் வீடியோவில் வந்து எந்த யூனிட் எடுத்தாலும் இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன், இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். இது வந்து வாஷ் பேஷன் யூனிட். இந்த வாஷ் பேஷன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ். வாஷ் பேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ். அதுக்கும் இதுக்கும் டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோட வியூ வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நடுவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து டைல்ஸ் வந்து உடச்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணது. ஃபிட்டிங்ஸ் வந்து கிளைண்ட் வந்து இங்கே வேணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்னா ட்ரில் வந்து பண்ணியிருந்தோம். அதனால் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து போட்டிருக்கோம். இதோட வீடியோஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். யாராவது புது ஃப்ளாட்டை வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியா வந்து டைனிங், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட்டுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் சைட்லேருந்து க்ராக்கரி யூனிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும், அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதோட க்ராக்கரி யூனிட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கொடுத்துருப்போம். ஃப்ளூட்டட் கிளாஸ் கிளியர் வந்து கொடுத்துருப்போம். ரோஸ் கோல்டு ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது. இந்த யூனிட் வந்து பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இந்த பூஜா யூனிட்டோட வீடியோ வந்து தனியாக வந்து மேக் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா லேமினேட்ஸ் பிரேக் ஜாயிண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சிலிக்கான் வந்து போட்டிருப்போம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பூஜா யூனிட் வந்து தனியாக ஒரு யூனிட் வந்து மேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த யூனிட் வந்து பாருங்கள். இதில் வந்து ஃபுல் ஷீட் வந்து கொடுக்காம பிரேக் ஜாயிண்ட் வந்து கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி இதில் கலர் வந்து கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட்டோட ஃப்ரண்ட் டோரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து நைட் டைமில் வந்து மேக் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டார்க்காக இருக்கும். வெளிச்சம் வந்து இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock வந்து அதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். இந்த சைடு வந்து வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்புக்காக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த சைடு வந்து மிரர் யூனிட் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 doors உண்டான வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் இருக்கும், அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்பேன். இது வந்து இந்த காட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் போர்டுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துருக்கும்.
ஹெட் போர்டு, அதுக்கப்புறம் வந்து காட். அந்த காட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து அப்படியே டேரெக்டாக வந்து பெட்டு வந்து போட்டு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த சைடில் வந்து ஒரு சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா சைட் டேபிள்ன்றது வந்து கொடுத்துருக்கும். இந்த சைட் டேபிள் வந்து 2 சைடு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சைடு வந்து ஸ்டடி யூனிட் வந்து போயிடும். அதோட ஸ்டடி யூனிட்டும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இது வந்து ஹைட்ராலிக் வந்து பெட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து இதுக்கண்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இதில் இருக்கிற ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் வந்து டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த யூ ஷேப் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பெட் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அதோடய டிசைன்ன்றது வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஒரு இடத்துல வந்து ஒரு லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதோடய டிசைன், அதுக்கப்புறம் வந்து அதோட ஷார்ப் எட்ஜஸ்லாம் இல்லாமல் அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து திருப்பியிருப்போம். அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங்ன்றதை வந்து கொண்டு வந்துருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்து போனால் காஸ்ட் அதிகம், கம்மியான இடத்துல வந்து போடுறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து கம்மியான்ட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து டிசைன் வந்து போகிறீங்க அப்படின்னா டபுள் காஸ்ட்ன்றது வந்து ஆகிடும். ஏன்னா உள்ளே வந்து அந்த வெர்டிக்கல்லாம் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டல் பீசஸ்லாம் வந்து உள்ளே ரன்னிங் ஃபீட்லன்றது வந்து கேல்குலேஷன் ஆகும். அதனால் வந்து முடிஞ்சால் வந்து ப்ளைனாக வந்து போயிடுங்க. ப்ளைனாக வந்து போட்டு அதிகமான லைட்ஸ் வந்து பெட்ரூமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுலேயே வந்து எவ்வளோ லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோலைட்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. பட் என்னென்னா கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட பெட்ரூமோட டிசைன். நான் அப்படியே அந்த சைடு வந்து காமிக்கிறேன். டிவி யூனிட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்டோர் யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது இந்த டிவி யூனிட்டுக்காகவே வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இது வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து நம்ம இந்த யூனிட் வந்து செப்பரேட்டாக வந்து பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இது ஃபைனல் வீடியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து மிரர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் திருப்பிக்கலாம். அப்படின்னா இங்கே வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து கிட்டேருந்து பார்க்கணும், இல்லை சேவ் பண்ணும்போது கிட்டேருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ தூரன்றது வந்து வருது பாருங்கள். இது எப்படியா இருந்தாலும் டில்ட் ஆகும். பட் என்ன இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாத்ரூமில் ஆஷேட்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மிரர் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து பண்ணலை. இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நார்மலாக செல்ஃப்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்காம ரேண்டமாக வந்து கொடுத்துருப்போம். ஒரு பாட்டில் தகுந்த மாதிரி வந்து செல்ஃப் பின்லாம் வச்சு ப்ராப்பராக வச்சு கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் வந்து கொஞ்சம் டைமாக தான் எடுக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உடச்சிட்டாங்க. திருப்பி வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட லுக்.
கீழே ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா மேட் உட்டன் ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பில்டர் சைட்லேருந்து. அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கலர் காம்பினேஷன்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராயல் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஷியன் பெயிண்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் ஷேடுன்றது வந்து இதில் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை க்ளாஸி அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேட்டாக இருக்கும். வாஷபிள் பெயிண்ட் தான் இது. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வியூ வந்து காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம வார்ட்ரூப் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். வார்ட்ரூப், ஸ்டடி யூனிட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன். நிறைய டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்கும், ஃபுல் ஃப்ளாட் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அக்ரிலிக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது இதில் இருக்கிற ஸ்டடி யூனிட் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். மாஸ்டர் பெட்ரூம், ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம், ஸ்டடி யூனிட் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். தனியாக ஒரு வீடியோ அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப்பும் ஸ்டடி யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இதில் இருக்கிற ஃபினிஷிங் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அது கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இது வந்து காட். இந்த காட் வந்து இதுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து இந்த வீடியோ வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து 2 சைடு வந்து ஹெட் போர்டுன்றது வந்து பண்ணியிருப்போம். அப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங். நம்ம ஃபால் சீலிங் வந்து ஃபுல் டிசைன் வந்து பண்ணாதனால இந்த இடத்துல வந்து கர்டைன்ஸ் வந்து போடுற மாதிரி வந்து ஒரு பாக்ஸ்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெயிலிங்ன்றது வந்து கொடுத்துட்டு இந்த வுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து இந்த கர்டைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ராட்ஸ் அந்த மாதிரி வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் ஹைட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். இதுதான் அதோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து ட்ராக் வந்துடும். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ட்ராக்ன்றது வந்து உள்ளே கொடுத்துருப்போம். ஏன்னா இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போடலை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மாடுலர் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்காக வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த கிச்சன் வந்து ஃபுல்லாகவே அக்ரிலிக் கிச்சன் வந்து 2 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இந்த கிச்சன் வந்து அக்ரிலிக் கிச்சன் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். இந்த கிச்சன் வந்து ஒரு 2 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இது வந்து யூட்டிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி வந்து பில்டர் சைட்லேருந்து கொடுக்கல, நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில்
யூட்டிலிட்டியோட ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். இது வந்து லிவிங் ரூமோட பால்கனிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்டன்ஸ் வந்து போடுற மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஃபால் சீலிங் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். பட் என்னென்னா தனியாக வந்து ஒரு கேபினெட் மாதிரி வந்து பண்ணி அது கீழே வந்து இந்த மாதிரி ட்ராக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். அதே தான் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து கிடையாது. பட் என்னென்னா ஃபால் சீலிங்லேருந்து நம்ம கொடுத்துருப்போம். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஐடியா இல்லை, நம்ம சொல்லியிருந்தோம் வேணான்ட்டாங்க. பட் என்னென்னா திருப்பி வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன இது தேவையில்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ், அடிஷ்னல் ஒர்க் தேவையில்லாமல் கிளைண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நான் முடிஞ்சால் வந்து கர்டன்ஸ் வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வேணால் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது வந்து பால்கனி லிவிங் ரூம் பால்கனி வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே வந்து ஃபோல்டிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபோல்டிங் டேபிள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து எங்கேருந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.